ஹலோ வணக்கம். நான் சுதர்ஷன், ஃபவுண்டர் ஆஃப் தமிழ் ட்ரேடர் வித் 9 years of experience in trading. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற எபிசோட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 33 அண்ட் இட் ஹஸ் பீன் அ லாங் ஜர்னி. அண்ட் யாரெல்லாம் வந்து நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் ஒரே ஒரு வேர்ட் தான் கொடுக்குறேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக ரெக்ரெட் பண்ண மாட்டீங்க. அண்ட் யூ வுட் பி வெரி 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 ஹாப்பி. நீங்கள் வந்து ஒரு வீடியோஸ் நான் போடுற அந்த கிளாஸ் பிளேலிஸ்ட் நீங்கள் ஒரு வீடியோ பார்க்கும்போது கெயின் லாட் ஆஃப் நாலேஜ் அண்ட் கான்ஃபிடன்ஸ். ஏன்னா இது வந்து சாதாரண ஒரு எபிசோட் கிடையாது, அதாவது சாதாரண பிளேலிஸ்ட் கிடையாது. இது வந்து என்னோட 9 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால தான் ஒரு வீடியோலையும் நான் அதை எக்ஸ்பிளைன் லைக் சொல்லுவேன். 9 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ட்ரேடிங் அப்படின்றது வந்து என்னோட 9 years வந்து நான் இங்கே உங்களுக்கு வந்து காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் இது வந்து நீங்கள் நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கலாம், லைக் 1 year 2 year 3 years டிஸ்பைட் யுவர் ஜர்னி, கண்டிப்பாக இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாரெல்லாம் வந்து உங்களை மாதிரி வளரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போகிற முக்கியமான டாபிக் என்னன்னா கமோடிட்டிஸ். அதாவது லாஸ்ட் கிளாஸ்ல நிஃப்டி பீஸ் பார்த்துருந்தோம், நிஃப்டியில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது டேரக்டா. இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா கோல்டுலையும் சரி சில்வர்லையும் சரி நான் எப்படி டேரக்டா இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அகைன் இதுக்குமே வந்து பீஸ் இருக்கு. ஸோ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுற கான்செப்ட்டுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா கோல்டு பீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுற கான்செப்ட்டுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சில்வர் பீஸ்ன்னு சொல்லுவாங்க. எஸ், ஸோ கோல்டு பீஸ், சில்வர் பீஸ். இப்போ கோல்டு பீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் விட கம்மி ப்ரைஸில் தான் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் வச்சிருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு 100 குவான்டிட்டி கிட்ட வாங்க முடியும். நீங்கள் 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா 1000 குவான்டிட்டி வாங்க முடியும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்து இதை ஃபோக்கஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். நம்ம யூஸ்வலாக கோல்டு யோசிச்சு பாருங்களேன். கோல்டு வாங்கினோன்னா என்ன பண்ணணும், நகை கடைக்கு போ, எவ்வளோ கிராம்ஸ்ன்ட்டு வந்து காட்டுவாங்க. அப்புறம் அதோட பியூரிட்டி, அப்புறம் நிறைய விஷயங்கள் செக் பண்ணுவோம். ஜிஎஸ்டி ஆட் பண்ணுவாங்க. அப்புறம் செய்கூலி சேதாரம் இருக்குது. இவ்வளோ விஷயங்கள் பண்ணி தான் ஒரு நகை வந்து நம்ம வாங்குவோம். ரொம்பவே முக்கியமான ஈவெண்ட்டாக இருந்தால் நகை வாங்குறது ரொம்ப நல்ல விஷயம், அதுக்கு தான் சம்பாதிக்கிறோம். பட் சில பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க, பட் அவங்களுக்கு வந்து வேற வழி இல்லாமல் போயிட்டு நகை வாங்கலாம். பட் இந்த ஒரு கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளிஃபைட். ஸோ கோல்டு பீஸ்ன்றது ஜஸ்ட் நம்ம டிமேட் அக்கௌண்ட்டில், இப்போ நான் வந்து ஏஞ்சலோன் ஆப் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நான் ஏஞ்சலோன் ஆப்பில் போனோடனே கோல்டு பீஸ்ன்னு சர்ச்சில் டைப் பண்ணேன்னா எனக்கு கோல்டு பீஸ் காட்டும். ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணுவேன், பைன்ற பட்டன் எடுத்துவேன், எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ போட்டு பைன்ற பட்டன் எடுத்துவேன், அப்புறம் என்னோட ஆர்டர் பிளேஸ் ஆயிடும். அவ்வளோதான். இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு 2 மாதம் வச்சிருக்கேன், எனக்கு ப்ராஃபிட் நல்லா வந்திருக்கு, நான் எக்ஸிட் பண்ணணும்னு நினைக்கிறேன், போயிட்டு நான் செல் பட்டன் எடுத்துவேன், எக்ஸிட் ஆயிரும். எஸ், இதுக்கு டேக்ஸ் இருக்கு, ஏன்னா நான் சம்பாதிக்கிறேன். ஸோ அதுக்கு நான் வந்து கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணி தான் ஆகணும், அது ஓகே. பட் ஆனால் எவ்வளோ சிம்பிளிஃபைடாக இருக்கு பாருங்க. நான் நினைச்ச நேரத்துக்கு வாங்கவும் விற்கவும் முடியுது, நான் நினைச்ச குவான்டிட்டி வாங்க முடியுது, நான் நினைச்ச அமௌண்ட்டுக்கு வாங்க முடியுது. அதாவது இப்போ என்கிட்ட 10,000 ரூபாய் தான் இருக்கு, நான் வாங்கிக்கிறேன். பட் நான் நகை கடையில் போயிட்டு 10,000 ரூபாய்க்கு எனக்கு 1 கிராம் கூட கிடைக்காது. ஸோ அதுதான் வந்து இப்போ கோல்டு பீஸோட, அதாவது ஒரு ஸ்டாக்காக ஒரு கோல்டு அண்ட் சில்வர் வாங்குறதோட இம்பார்ட்டன்ஸ். ஸோ மார்க்கெட் ஏற ஆப்வியஸாக இதுவுமே ஏற போகுதுன்றதுல வந்து டவுட்டே கிடையாது. ஸோ அப்போ ஒரு பிகினர் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பார்க்கும்போது நான் வந்து எப்பவுமே என்ன என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லுவேன்னா, உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், நம்ம வந்து வீக்கெண்ட் ஆஃப்லைன் ஒர்க் ஷாப்ஸ் வந்து டி நகரில் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இது நான் ஆக்சுவலி சொல்லணும்னு நினைச்சேன். என்னன்னா நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்ல இருந்து நிறைய பேர் வந்து நம்ம கிளாஸ் லாஸ்ட் ப்ரோக்ராம் வந்து அட்டன் பண்ணீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு உங்க எல்லாருமே நேரில் மீட் பண்றதுல. ஏன்னா நான் வந்து நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட்ஸ்ல தான் நீங்க வந்து பேசி எனக்கு தெரியும். அதாவது உங்க கமெண்ட்ஸ் தான் நான் ரீட் பண்ணியிருக்கேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அதுல இருந்து ஒரு சில பேர் வந்து இன்னும் எஃபர்ட்ஸ் போட்டு ஒர்க் ஷாப் நீங்க வந்து அட்டன் பண்ணி, ப்ரோ நான் வந்து உங்க யூடியூப் ஃபாலோவர், நான் உங்க எல்லா வீடியோஸும் பார்த்துருக்கேன் அப்படின்ட்டு வந்து சொல்லும்போது அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஸோ இன்னும் உங்க நிறைய பேர் நான் மீட் பண்ணுவேன் அப்படின்ட்டு வந்து எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. அண்ட் கண்டிப்பா ஐ எம் ஆல்சோ எக்ஸைட்டட் டு மீட் யூ ஆல். ஓகே, ஸோ எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இப்போ நான் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து ஒரே ஒரு விஷயம் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நான் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்வேன். என்னன்னா எப்பவுமே வந்து டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. எப்பவுமே ஒரே ஒரு அசெட்ல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ எக்ஸாம்பிள் கோல்டு பீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, ஓகே. ஆனால் கோல்டு பீஸ்ல மட்டும் எல்லா அமௌண்ட்டையும் போடாதீங்க, சில்வர் பீஸ்ல மட்டும் எல்லாத்தையும் போடாது. எல்லா நிஃப்டியில் மட்டும் போடாதீங்க, எல்லாத்தையுமே பிரிச்சு போடுங்க. அதுதான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத நான் வந்து எப்பவுமே வந்து ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். அண்ட் அதே தான் நான் உங்களுக்கும் சொல்ல ஆசைப்படுறேன். என்னதான் கோல்டு சில்வர் வந்து நம்மளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாலும், பட் நம்ம வந்து டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்றது தான் வந்து லாங் டர்ம்ல நம்மளுக்கு நல்லது. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ இப்போ ஒரு பிகினரா இருக்கீங்களோ, நீங்க வந்து இன்வெஸ்டிங் ஸ்டார்ட் பண்றீங்களோ, ஒரு 1 or 2 இயர்ஸ்ல வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க லிட்டரலா பார்ப்பீங்க, ஓகே இப்படி ஏறுது, ஒரு ஸ்டாக் இறங்குது, இந்த டைம்ல நான் இப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு மெச்சூரிட்டி அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வரும். அதுதான் வந்து ஃபியூச்சர்ல நம்மளுக்கு வந்து நல்ல சக்சஸ்ஃபுல் ஜர்னியா மாறும். ஸோ அதனால கோல்டு பீஸ் சில்வர் பீஸ்ன்றது வந்து கமோடிட்டிஸ். ஸோ இதுக்குமே நம்ம வந்து ப்ரியாரிட்டி கொடுக்கணுன்றது வந்து டவுட்டே கிடையாது. எப்படி ஒரு கோல்டு பீஸ் சில்வர் பீஸ் வந்து நான் ஆப்ல போயிட்டு செக் பண்றேன், லைக் எப்படி நான் வந்து இன்வெஸ்ட் பண்றேன்றத உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி காட்டுறேன், பாருங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஏஞ்சலோன் அப்ளிகேஷன். அண்ட் இது நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப வருஷமா. ஸோ அதனால நான் இதில் உங்களுக்கு இந்த எஜுகேஷன் பர்பஸ்க்காக இப்போ நான் வந்து உங்களுக்கு இந்த கோல்டு பீஸ் அண்ட் சில்வர் பீஸ் எப்படி நான் போயிட்டு செலக்ட் பண்ணுறேன்றது வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஏஞ்சலோன் ஆப்பில் வந்த உடனே இது ஹோம் பேஜ். ஸோ இதில் வந்து மேலே சர்ச் ஆப்ஷன் இருக்கும். அண்ட் இதில் போன உடனே ஜஸ்ட் யூ கேன் டைப் கோல்டு பீஸ் அப்படின்னு டைப் பண்ண உடனே உங்களுக்கு வந்து கோல்டு பீஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். யூ கேன் சி
கோல்டு பீஸ் என்எஸ்சி, கோல்டு பீஸ் பிஎஸ்சி, கோல்டு வீட்டா அப்படி இருக்கும். ஸோ கோல்டு பீஸ் என்எஸ்சின்றது தான் வந்து நிறைய வால்யூம் இருக்கிறது, நிறைய மக்கள் நம்மள மாதிரி இருக்கவங்க பை செல் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அதை ப்ரெஸ் பண்ணி நம்ம இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம், அதாவது ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இதில் எப்பவுமே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி இதை கொஞ்சம் படிச்சு பாருங்கள். உள்ளே வந்தீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா தெரியும் அபவுட் தி ETF. ஸோ இதில் வந்து நம்பர் ஆஃப் ஸ்டாக் 0, ஏன்னா இது கோல்டு. ஸோ இதில் ஸ்டாக் எதுவும் இருக்காது. எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது காட்டுறாங்க. ஸோ ரிட்டர்ன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் இருக்கிற சிஏஜிஆர் பேஸ் பண்ணி கடைசி ஒரு 5 வருஷமாக என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அந்த மாதிரிலாம் பேஸ் பண்ணி காட்டுறாங்க. ஸோ இப்போ நான் பை பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் பைன்ற பட்டன் அழுத்தி எனக்கு எவ்வளோ குவான்டிட்டிஸ் வேணுமோ நான் ப்ரெஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் கோல்டு பீஸு. ஸோ இதே மாதிரி தான் சில்வர் பீஸும். ஸோ நான் வந்து இப்போது SILVER BEES சில்வர் பீஸ் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன். சில்வர் பீஸ் வருது. அகைன் கீழே போனீங்கன்னா நீங்கள் அதை எஸ்ஐபி பண்ணலாம், இல்லை லம்சம் பண்ணலாம், உங்களோட சாய்ஸ் தான். ஸோ ETF-ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஐ மீன் அபவுட் தி ETF நீங்கள் படிச்சு பார்க்கலாம். இதுவுமே ரீசெண்டாக தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி. அண்ட் இதோட ரிட்டர்ன்ஸும் கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். சிமிலர் ETFஸும் இருக்குது. பட் ஆனால் பீஸ்ன்றது தான் எப்பவுமே பெஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் வந்து இப்படி தான் வந்து நம்ம ஒரு கோல்டு பீஸ் சில்வர் பீஸாக அணுகணும். இப்படி தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் கோல்டு சில்வர் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து லேர்ன் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் இது வரைக்கும் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணல, இல்லை நல்ல டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஏஞ்சல் ஒன் லிங்க் இருக்குது. நான் அதுதான் 9 இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணி ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். கீழே அட்மின் நம்பர் இருக்குது. உங்களுக்கு எதனா ஓப்பன் பண்ண டிஃபிகல்ட்டி இருந்தால் உங்களுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் வந்து ரொம்ப முக்கியமான டைவர்சிஃபிகேஷன் எவ்வளோ பர்சன்டேஜில் நம்ம வந்து டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுன்றதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து அதையும் பாருங்கள். நன்றி.